அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரசீதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி விலாக் எடுக்க ஈவினிங்லேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஈவினிங் எப்போதும் போல் டீ தான் போட்டுட்ருக்கேன். டீ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ இதை வடிகட்டி எல்லாருக்கும் டீ கொடுத்துடலாம். நைட்டு டின்னருக்கு என்ன செய்கிறதுன்னு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே டீ போட்டுட்ருக்கிறேன். இட்லி தோசை வீட்டில் மாவு காலி ஆகிடுச்சு. எப்போதும் இட்லி தோசை இல்லைன்னா டக்குன்னு சப்பாத்தி தான் போடுவோம் இல்லையா. இன்றைக்கி சப்பாத்தி செய்யணும் அப்படின்னா கிரேவியுமே சைட் டிஷ்ஷும் நம்ம இன்றைக்கி பண்ணணும். ஏன்னா காலையில் வச்ச சிக்கன் கிரேவி கொஞ்சமாக தான் இருக்குது. அது காலையிலேக்கும் மத்தியானத்துக்கு வச்சு ஓட்டியாச்சு. இப்போ சிக்கன் கிரேவி கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ சப்பாத்தி போட்டோம்னா கிரேவியும் செய்யணும், என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே டீ போட்டுட்ருக்கிறேன். டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து சப்பாத்திக்கு மாவும் பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு வச்சாச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறேன். இந்த டிஃபன் சாம்பார் பார்த்திங்க அப்படின்னா இட்லி தோசை பொங்கலுக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்குமே நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா வாங்க இந்த டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை நான் ஊரெல்லாம் போடலை. இப்போ நல்லா இதை அலசி வச்சுட்டு நம்ம குக்கரில் டைரெக்டாக சேர்த்துடலாம். இந்த டிஃபன் சாம்பார் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ அலசி வச்ச பருப்பு சேர்த்துக்கிட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்துருக்கிறேன். ஒரு பெரிய சைஸு தக்காளி எடுத்துருக்கிறேன். இது பெருசாக இருக்கிறதுனால 1 எடுத்துருக்கிறேன். சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக பூண்டு, 4 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதில் சில்லி பவுடரு, சாம்பார் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். அரை டீஸ்பூன் ஜீரகத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வெயிட்டு போட்டுட்டு ஒரு 5-6 விசிலில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ரெடி ஆகிடும். இந்த டிஃபன் சாம்பார் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்குமே இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் நான் தண்ணி நிறைய ஊற்றாமல் கொஞ்சம் கெட்டியாக செய்வேன். தால் மாதிரி இது நல்லா தான் இருக்கும் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும்போது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இருட்டிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கத்தாரில் எப்போதும் ஒரு 7 to 7:30 டின்னரை முடிச்சுடுவோம். 9 மணிக்கெல்லாம் தூங்குறதுக்கு போயிடுவோம். காலையில் 6 மணிக்கெல்லாம் இங்கே கத்தாரில் எங்கள் வீட்டில் பசங்களுக்கு ஸ்கூல் பஸ் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு அடுப்பில் தாளிச்சிட்டு இருக்கிறேன் சாம்பாருக்கு. ஒரு 5-6 விசில் வந்ததுக்கு அப்புறமா சாம்பார் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்டியான சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதில் தாளித்து வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டிஃபன் சாம்பாரை நான் கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக தான் தால் மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன். ஏன்னா இது சப்பாத்தி கூட தொட்டுக்கிறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படியும் மீதி இருக்கும் காலையில். அது இதை சப்போஸ் மீதி இருந்துச்சு அப்படின்னா இதை ரைஸ் கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் கெட்டியாக வச்சுருக்கிறதுனால. சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கிற போதே நான் பிசைஞ்சு வச்ச மாவையெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ சப்பாத்தி ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துகிட்ருக்கிறேன். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி சூடு பண்ணிகிட்ருக்கிறேன். காலையில் செஞ்ச சிக்கன் கிரேவி மீதி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் சூடு பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி கூட இந்த சிக்கன் கிரேவியும் இப்போ செஞ்ச டிஃபன் சாம்பாரும் தான். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.